எத்தனையோ விஷயங்களை கற்று அறிந்த ஒரு பேராசிரியர் ஜென் குருவை தேடிப் போனார். எனக்கு ஜென்னை போதியுங்கள் என்றார். முதலில் தேநீர் அருந்துங்கள் என்று சொன்னார் குரு. பேராசிரியர் கோப்பையை நீட்ட அதில் தேநீரை ஊற்றினார். கோப்பை நிரம்பிய பின்னும் ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் வழிந்து வெளியே ஓடியது. என்ன செய்கிறீர்கள் என்று பேராசிரியர் பதறினார். ஜென் குரு புன்னகைத்தார். பள்ளிக்கூடம் போய் கற்கிறீர்கள், கல்லூரி சென்று கற்கிறீர்கள், இணையதளங்கள் மூலம் 1000 விஷயங்கள் அறிகிறீர்கள், கடைசியில் யோகாவும் கற்க வருகிறீர்கள். கற்றுத்தந்ததும் அடுத்த நிலையையும் சொல்லித் தருவீர்களா என்று கேட்கிறீர்களா? காலியான கோப்பையாக வந்தால் அதில் எதையாவது நிரப்ப முடியும். ஏற்கனவே பல குப்பைகளைச் சேர்த்து நிரம்பி வழியும் மூளைகளுக்கு எதை சொல்லித் தர முடியும்? உங்களை சந்தோஷப்படுத்த மேலும் மேலும் சொல்லிக் கொடுத்து கொண்டே போகலாம். ஆனால் ஒரு கேளிக்கையாக கற்கும் வரை அது உங்களுக்கு எந்தவித பலனும் கொண்டு தராது. ஏகப்பட்ட காரண அறிவுடன் ஒரு குருவிடம் வந்தால் அவரை பற்றிய தீர்மானங்களை உருவாக்குவதிலிருந்து நீங்கள் தப்ப முடிவதில்லை. அவர் எப்படி அமர்கிறார், எப்படி பேசுகிறார் என்று ஒவ்வொன்றையும் கண்காணித்து அவரை பற்றி பலவாறான கருத்துக்களை உருவாக்குவதில்தான் உங்கள் கவனம் போகும். அவரிடமிருந்து பெற வேண்டியது என்ன என்பதில் கவனம் பதியாது. இதனால்தான் பல குருமார்கள் தங்கள் சீடர்களுக்கு அவ்வப்போது தரிசனம் தந்துவிட்டு அவர்களிடமிருந்து விலகியே இருந்தார்கள். காலியான கோப்பையாக வந்தால் அதில் எதையாவது நிரப்ப முடியும். ஏற்கனவே பல குப்பைகளைச் சேர்த்து நிரம்பி வழியும் மூளைகளுக்கு எதை சொல்லித்தர முடியும்? புதிதாக சொல்லித் தருபவை மேலும் குப்பைகளாகத்தான் நிரம்பி வழியும் என்பதையே ஜென் குரு பேராசிரியருக்கு நுட்பமாக தெரிவித்தார். காணொளியை தொடர்ந்து பார்த்த உங்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புதிதாக வருபவர் என்றால் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள்.